இன்றும் பயன்பாட்டில் உள்ள பழமையான மொழி தமிழ். தோற்றத்தின் வரிசைப்படி தமிழ் மொழி திராவிட மொழிகளின் குடும்பத்தின் ஒரு பகுதி. 5000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான மொழியாக கருதப்படும். அதன் முதல் இலக்கண புத்தகம் கிமு 3000 முதன்முதலில் தோன்றியது. தமிழ்ச் சொற்கள் உள்ளன. உலகின் பல மொழிகளில் பல்வேறு மாற்றங்களில் ஆனால் சொற்பொருள் பொருளைத் தக்கவைத்துக் கொண்டது. உலக மொழிகளில் தொடர்பு இல்லாத அடிப்படை சொல்லைக் கண்டறிவது கடினம். தமிழ் வார்த்தை. எனவே உலகிலேயே தமிழ் தாய்மொழியின் அந்தஸ்தைப் பெற்றுள்ளது. தமிழ் அதன் தனித்துவமான மற்றும் விரிவான அகராதிக்கு பெயர் பெற்றது. இந்திய மொழிகளில் தமிழில் சமஸ்கிருதமற்ற இந்திய இலக்கியம் மிகவும் பழமையானது. அறிஞர்கள் மொழியின் சான்றளிக்கப்பட்ட வரலாற்றை 3 காலகட்டங்களாக வகைப்படுத்துகின்றனர். ஓல்ட் தமிழ் 300 BC AD 700, மிடில் தமிழ் 700 Y 600 and மாடர்ன் தமிழ் I 600 present. இது இந்திய மாநிலமான தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தின் அதிகாரப்பூர்வ மொழியாகும். இது இலங்கை மற்றும் சிங்கப்பூரில் உத்தியோகபூர்வ மொழியாகும். மேலும் மலேசியா, மொரிஷியஸ், பிஜி மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் கணிசமான எண்ணிக்கையில் பேசுபவர்கள் உள்ளனர். இந்து மதம் தமிழர்களுக்கு மிகவும் பொதுவான மதம். இந்திய மற்றும் இலங்கை ஆகிய இரண்டும். மற்றும் இந்த கட்டுரை பிரபலமான ஒன்றை மையமாகக் கொண்டுள்ளது. சைவம் எனப்படும் இந்து மதத்தின் கிளை. சைவத்தை பின்பற்றுபவர்கள் சைவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் மற்றும் சிவபெருமானே முதன்மையானவர் என்று நம்புகிறார்கள். இறைவன்